இன்றைக்கி நம்ம லதா வியூஸில் என்ன பண்ண போகிறோன்னா, வீட்டுக்கு வந்து மங்களகரமாக எப்படி சாம்பிராணி போடலாம் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். கூடவே கண் போகணும். அதுக்காக நான் எடுத்துருக்கிறது பால் சாம்பிராணி 100 கிராம் அளவுக்கு, அப்புறம் கருப்பு சாம்பிராணி 100 கிராம், அதுக்கப்புறம் மருதாணி விதை, பச்சை கற்பூரம் இதெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். பச்சை கற்பூரம் கொஞ்சமாக போட்டுக்கலாம். மருதாணி விதையும் பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இதுக்கு முன்னாடியே அந்த சாம்பிராணி 2 சாம்பிராணியும் அரைச்சிட்டு இது கூடவே அந்த வெள்ளைக்கடுகு ஒயிட் கடுகு அதையும் இது கூட சேர்த்து ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அது ரொம்ப சேர்த்தா வெடிக்கும். அது வெடிக்க நம்மளுக்கு திஷ்டியெல்லாம் போகும். இந்த மாதிரி நல்லா கலந்து எல்லாத்தையும் ஒரு ஏர் டைட்டான ஒரு பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. கண்ணாடி பாட்டில் போடும்போது நம்ம கலட்டும் போது உடஞ்சிரும். நான் இன்றைக்கி ஒரு சாணக்கியை வச்சுட்டு அதிலே அடுப்பு கறியை வந்து கேஸ் அடுப்புலேயே சூடு பண்ணி நெருப்பு பண்ணிட்டேன். கேஸ் அடுப்புலேயே வந்து நெருப்பு பண்ணிவிட்டு இந்த சாம்பிராணி மாமலாம் போடுற மாதிரி போட்டிங்கன்னா படபடன்னு வெடிக்கும். அப்போ தான் கண் திஷ்டி போகி மங்களகரமாக இருக்கும். தேங்க்யூ.